இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஐபி பார்க்க வந்திருக்கோம். அந்த அண்ணனும் ரொம்ப முக்கியமானவர் தான். என்னன்னா, இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்து வெளிவர காத்திருக்கக்கூடிய அந்த தங்கலான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் கூடவே பயணப்பட்ட குதிரை அப்படின்றது இதுதான். அந்த குதிரை எப்படியெல்லாம் நடிச்சிருந்தது அப்படின்றத பற்றி பேசுகிறதா இருக்கும். குறிப்பாக அது அந்த காலகட்ட படம் அப்படிங்கும்போது நடிகர் விக்ரம் அவர்களுடைய இந்த திரைப்பயணத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பரவலாக பேசப்படுது. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்துடுவோம். சண்டே வந்து ராஜேஷ் நம்ம பிரதர் தான், அவர் வந்துடுவார். வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம இங்கேருந்து ஹார்ஸை வந்து அதோட ஃபுட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்டுச்சுன்னா அதனால் ரைட் பண்ண முடியாது. அதனால் ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான், அலிபாய், ராஜேஷ் எல்லாமே வந்து ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து எடுத்து வாக்கு ரைடிங் பண்ண போயிடும் வீக்லி ஒன்ஸ். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, ஹார்ஸ் மேலே ஏறி உட்காரும் போதே நம்மளை தள்ளி விட்டுருமா, நமக்கு அடிப்படானா. ஆக்சுவலாக டேஞ்சர் தான், மேலே யாராக இருந்தாலும் கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணோன்னா நம்ம நல்லாயிருக்கும். ஹார்ஸ் ரைடிங்கே அது ஒரு பெரிய விஷயம் தான். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லா வந்து பில்ட் ஆகும். இப்போவும் ஹார்ஸ் வச்சுருக்கவங்களாம் எல்லாம் பெரிய ஆளுங்க தான். இந்த ஹார்ஸ் வந்து இங்கே எவ்வளோ சைலண்டாக நிற்கிறான். இவனை இங்கேருந்து கொஞ்சம் வெளியில் வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம். அப்போ மட்டும் இவனுடைய உங்களுக்கு தெரியும். இல்லை மற்ற ஹார்ஸ் மாதிரி பீச்சில் இருக்கிற ஹார்ஸும் கொஞ்சம் ரொம்ப எல்லாரும் கூட பழகிருக்கும். ஒரு நாள் ஏரியா மக்களை பார்த்துருக்கோம். இது வந்து அப்படி கிடையாது. இது நம்ம கூட அவங்க கூட செலக்டிவ் பீப்புள்ஸை மட்டும்தான் வந்து இது பண்ணணும். அது சிங்க் ஆகணும். நம்ம ஏறி உட்கார்ந்தவனே நம்ம அலிவே சொன்ன மாதிரி சென்ஸ் பண்ணிக்கும். நம்ம ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, கடகடன்னு அடிக்கிறதுக்கும் நம்ம நார்மலாக குழந்தைங்க வந்து உட்கார்றதுக்கும் அதை சென்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ண குழந்தைங்கன்னா ஒரு சேஃபாகவே கொண்டு போய் வந்துடும். அதுங்களுக்கு தெரியும். நான் இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம ஏறி உட்கார்ந்தோம்னா நம்ம ஹார்ட் பீட் வந்து நம்ம பயப்படுறோம், நம்ம நல்லா ஜாலியாக இருக்கும், பயப்படுறோம், இல்லை ரைட் பண்ணுவோம் அப்படின்றத அதை ஈஸியாக சென்ஸ் பண்ணிக்கும்.